வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி வித் விஜி. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போறோம். எங்க போக போறோம்? ஐக்கியா ஷாப்பிங் தான் போக போறோம். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஐக்கியாவில் என்னென்னலாம் இருக்கும்னு. ஸோ ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் அண்ட் குக்கிங் வெசல்ஸ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் தான் இருக்க போகுது. ஸோ ஒரு பெரிய பெரிய மெகா ஷாப்பிங் மால் தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது, நாங்கள் என்ன வாங்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் எங்களோட ஷாப்பிங் வாங்க. நம்ம ஐக்கியா ஷாப்பிங் போய் நல்லா சுற்றி பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். உங்களையும் இன்னைக்கு ஐக்கியா ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன். ஸோ ஜாயின் வித் அஸ். நம்ம ஷாப்பிங் போயிட்டு அங்கே மீட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ ஷாப்பிங் போகிற வழியில் லன்ச் வாங்கலாம் அப்படின்றதுனால சிக்ஃபில்ல போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா பயங்கர க்யூ. ஸோ போலீஸ்லாம் நிற்க வச்சு உள்ளே அனுப்புகிற அளவுக்கு க்யூவாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கப் சைட் பிக்கப்பில் இருக்கோம். ஸோ அங்கே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அப்புறம் ஷாப்பிங் போகலான்ட்டு. ஸோ ஷாப்பிங் வந்தாச்சு. போய் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வரலாற்றிலேயே நாங்கள் முதல் முறையாக எவ்வளோ க்யூவில் நின்று ஷாப்பிங் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனால் ஐக்கியாவுக்கு நிறைய வாட்டி வந்திருக்கோம். ஆனால் இந்த மாதிரி க்யூவில் நின்று ஷாப்பிங் பண்ணதே இல்லை சரித்திரத்தில். இது பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு கோயிலுக்கு போகிற அளவுக்கு வந்து லைன் சுற்றி 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 போயிட்டு இருந்தது. நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் போயிருந்தோம். அதனால் கண்டிப்பாக தப்பிச்சோம். இல்லைனா பசங்க வந்திருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அனாய் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க எங்களை. ஸோ ஒரு 1 hour நின்று ஷாப்பிங் பண்ணோம் நாங்கள் அன்றைக்கி. ஒரு வழியாக நாங்கள் என்ட்ரன்ஸுக்கு ரீச் ஆகிட்டோம். அதுலேயும் ஒரு 2 சுற்று இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்க்கு ரீச் ஆகி நின்று வந்து உள்ளே ஏறிட்டோம் படிக்கட்டில். ஸோ ஃபைனலி இன்டு த ஷாப்பிங். ஐக்கியா ஷாப்பிங் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ஒரு விண்டோ ஷாப்பிங்காக பண்ணலாம். சில பொருட்கள் வாங்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு $1000 அண்டரில் ஒரு பெட்ரூம் செட் இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு $1000 ஃபிட் ஆகிடும். ஸோ இந்த பெட்டு, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் ஃப்ளவர் வாட் எவர் இங்கே என்னென்ன வச்சுருக்காங்களோ அதெல்லாம் ஒரு $1000 வாங்கிடலாம். இங்கே ஒரு மிரர் இருந்துச்சா, ஸோ அதனால் வாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக. ஸோ இந்த சைடில் வந்து அப்படியே வந்து யோகா மேட், ஸோ அந்த மாதிரி என்னென்ன திங்ஸ் வேணுமோ அது எல்லாமே அப்படியே ஒரு ஃபிட்டாக ஒரு ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க. க்ளோசெட் அண்ட் திங்ஸ். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் இன்னொரு பெட்ரூம் செட்டு. ஸோ ஒரு செட்டு எப்படி இருக்கும், ஒரு தீமில் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா $650 இது வந்து ஒரு ட்ரீம் ரூம் செட்டப். ஸோ இதில் வச்சுருக்க ஃப்ளவர் வேஸ் அண்ட் ஹேங்கிங் திங்ஸ், வால் பிக்சர்ஸ். ஸோ லைக் 670 கிரியேட் யுவர் ஓன் ரூம், ட்ரீம் ரூம் மாதிரி. ஸோ இந்த காஃபி டேபிள், லைக் இந்த ரக் அண்ட் எல்லாமே வந்து அந்த ஒரு செட்டப். இதை எல்லாமே வாங்கினா வந்து $670 வரும்னு நினைக்கிறேன். இந்த சேர் நாங்கள் ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஷோஃபா செட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த காஃபி சென்டர் டேபிள் அண்ட் அந்த மேலே இருக்க லைட்ஸ் அண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த சேர் ஒன்று ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ டெக்கரேட்டிவ் பீஸ் அண்ட் மேலே ஹேங்கிங் லைட்ஸ். ஸோ இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ஆசையாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு செட்டப் பண்ணி கொடுத்தா அவ்வளோ நல்லா இருக்கும்ல நம்மளுக்கு. ஸோ இது வந்து ஒரு லிவிங் ரூம் செட்டப் மாதிரி.
ஒரு ஒரு சேரு, ஷோஃபா அண்ட் புக் ஷெல்ஃப், காஃபி டேபிள் அண்ட் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே நீங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. ஸோ டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் அண்ட் டைனிங் டேபிள், ஸோ ஒரு சூப்பராக ஒரு செட்டப்பாக இருந்துச்சு. அந்த சைட்லேயே நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரீம் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ட்ரீம் பெட்ரூம் செட்டப் மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க. சும்மா ஒரு ஃபன்னாக கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாடுறதுக்கு பசங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த நெட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு கிச்சன் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு ஒரு ஹாஃப் ஒயிட் ஃபினிஷிங்கில் ஒரு சூப்பரான கேபினெட்ஸ் அப்படி நல்லா கிச்சன் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் கிச்சன்லேயே இருந்து அப்படி சமைச்சிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி தானே ஃபீல் ஆகும் உங்களுக்கும்? ஸோ எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். ஸோ இதை அப்படியே மேலே ஓப்பன் பண்ணால் உள்ள கிளாஸ் என்ன மாதிரிலாம் வைக்கலாம் அப்படின்றதுக்கான ஐடியா அவங்க வச்சுருந்தாங்க டிஸ்பிளேயில். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய கிச்சனை மெயின்டைன் பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இந்த பாத்திரம் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. நான் தூக்கி பார்த்தேன். ஸோ ஹெவி பாட் ஆக்சுவலி. இங்கே பார்த்தீங்கன்னா வால்லே வந்து ஸ்பூன், ஸ்பேச்சுலாஸ் அந்த மாதிரிலாம் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹேங்கர் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்படியே வாலில் ஃபிட் பண்ணுறது. ஸோ சாப்பிங் போர்ட்ஸ் அண்ட் மைக்ரோவேவ் ஓவன் அண்ட் கன்வென்ஷனல் ஓவன், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், ஸோ எல்லாமே பக்காவாக ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், டிவி கேபினெட்ஸ் அண்ட் ஒரு ஹால் செட்டப், அது லிவிங் ரூம் மாதிரி ஒரு செட்டப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடாக இருக்குது அப்படின்னும் போது, அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது இல்லை சின்ன வீடாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டியோ செட்டப் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு குட்டியான பிளேஸ்லேயும் எப்படி வந்து பியூட்டிஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நான் அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே உக்காண்ட்ருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஆஃப் சேர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. சிலதெல்லாம் வந்து ப்ரைஸ் ரீசனபிளாக இருந்துச்சு. சிலதோட ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ கம்பேரிட்டிவ் பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் சேர்ஸ் அண்ட் சிங்கிள் ஷோஃபா மாதிரிலாம் போடுவாங்க ஸோ லிவிங் ரூமில். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே டேபிள்ஸ், காஃபி டேபிள், சைட் டேபிள், சென்டர் டேபிள் அந்த மாதிரி எல்லா டேபிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. ஸோ சின்னது, பெருசு அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் ட்ரே காஃபி டேபிள், ஸோ அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த கிளாஸ் பீஸ் சென்டர் டேபிள் வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அதில் வந்து உள்ளே வந்து புக்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் சைட் டேபிள்ஸ். அப்புறம் வந்து ஸோ இந்த டேபிள் பார்த்திங்கன்னா $200 இது. ஸோ 2 ட்ராவர்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் குட்டி குட்டி சைட் டேபிள்ஸ், எண்ட் டேபிள்ஸு. ஸோ $15. ஸோ
ஸோ கப்ஸு, கப் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சேலில் போட்டிருந்தாங்க. 39.99 வந்து 29.99க்கு. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா $129. ஐ டோன்ட் நோ அதுக்கு அவ்வளோ காசுன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து $30. ஸோ வித் வீலோட இருக்கிற டேபிள். ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் செட்டப் வித் டைனிங் டேபிளோட. ஸோ கன்வென்ஷனல் ஓவன் அண்ட் மைக்ரோவேவ் அண்ட் கேபினெட்ஸ். ஸோ இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம இந்த செட்டப் நம்ம பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் அப்படின்ற ஒரு டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கி செட்டப் பண்ணிக்கலாம் வீட்டில். ஸோ ஸ்டவ் அண்ட் பாட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் பம்ப்கின் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக. ஸோ இந்த சிம்னி மேலேயே அப்படியே அழகாக வந்து ஸ்பைசஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ இந்த கிளாஸ் டோர் கபோர்ட்ஸ்லாம், கேபினெட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இது சிங்க்கு. ஸோ ஒயிட் கலர் நம்மளுக்கெலாம் எப்படி செட் ஆகும்னு தெரியல. நம்ம ஸ்டைல் ஆஃப் குக்கிங்க்கெலாம், இவங்க ஸ்டைல் ஆஃப் குக்கிங்க்கெலாம் ஓகே. பட் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் க்ளீன் பண்ணுறதெல்லாம். கலர் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ எங்களுக்கு ஒரு காஃபி டேபிள் வாங்கணுன்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் ஆனால் பெருசாக வாங்க வேண்டாம். ஸோ ஐக்கியாவில் வந்து 1 or 2 டைம்ஸ் தான் அது வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது வீணாக போயிடும் ஆக்சுவலாக. ஏன்னா எங்கன்னா மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, டிஸ்மேண்டல்லாம் பண்ணுறோன்னா திருப்பி ஃபிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ தூரம் அது ஒர்த்தியாக இருக்காது. ஸோ அதனால் ஐக்கியாவில் வாங்குறது கொஞ்சம் யோசித்து தான் வாங்கணும். ஸோ சும்மா டைம் பீயிங்க்கு ஒரு டேபிள் வாங்கலாம், காஃபி டேபிள் அப்படின்னு யோசித்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு தான் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் எந்த மாதிரி வாங்கலாம். ஸோ நம்மளுடைய ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி போடணும்ல. அந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரே காஃபி டேபிள் மாதிரி. ஸோ ஃபுட் அண்ட் காஃபி, டீ அது மாதிரிலாம் வச்சிங்கன்னா ஸ்பில் ஆகாமல் அப்படியே இருக்கிறதுக்கு ஸோ சைடில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டேபிள், ட்ரே டேபிள் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கிளாஸ் பீஸ் சென்டர் டேபிளும் ரொம்ப அழகாக இருந்தது, பாஷா. ஐ திங்க் ஐ பிலீவ் $200 நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ், $199. ஸோ $200. ஸோ அப்படியே இங்கே வந்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹால் செட்டப் தான், லைக் லிவிங் ரூம் செட்டப்பு. ஸோ புக் ஷெல்ஃபு, ஸோ கேபினெட்ஸ் அண்ட் புக்ஸ்லாம் அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ பெரிய ஒரு லிவிங் ரூம் மாதிரி, டிவி அண்ட் பெரிய ஷோஃபா இருந்துச்சு. ஸோ 2 பேர் அங்கேயே படுத்து தூங்கிடலான்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு ஒரு பெருசாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு கிட்ஸ் ரூம் மாதிரி.
கிட்ஸுக்கு புக்ஸு அந்த மாதிரி லைக் ஏதோ லிவிங் ஏரியா தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஷாப்பிங் வந்து ஒரு vlogல வந்து போட்டு முடிக்க முடியாது. ஸோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ நிறைய இருக்கிறதுனால நான் வந்து 2 to 3 பார்ட்ஸாக நான் பிரித்து போடலான்றதுக்காக இது வந்து ஒரு பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ இன்னும் வந்து சூப்பராக இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கட் பண்ண எனக்கு மனசு வரல. ஸோ அதனால் வந்து ஒரு 3 பார்ட்ஸாக போடலான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான கிச்சன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வரப்போகுது. ஸோ நம்ம பார்ட் 2ல மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.